டுடே மார்னிங் எழுதுமே எந்த வேலையும் கிடையாது. ஸோ அப்படியே உட்காந்துருந்தேன் என்ன பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, சரி பாப்பா முடிவெட்ட கூட்ட போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெட்ட கடைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். முடிவெட்டும் போது பாப்பா அழுவன்னு பார்த்தாக்கா அழுவவே இல்லை. ரொம்ப அழகாக காட்டிட்டு இருந்தா. எனக்கு ஷாக் ஆச்சு, என்னடா பாப்பா அவ்வளோ சூப்பராக காட்டுது அப்படின்ட்டு. பாப்பாவை ஹேர் கட் பண்ணிட்டு அங்கேயே தான் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டாக்க இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஆகா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஓகே பண்ணுங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சின்ன வெங்காயம், எண்ணெய், பட்டை கிராம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. சிக்கன் வந்து நீங்கள் 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்குவாங்க. ஃபைனலாக பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. நான் விஷ்ணு அக்காலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்து நாங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் வெட்டி வைங்கடா ரெடியாக தேவைப்படும் அப்படின்னாங்க. நான் கட் பண்ணி வச்சிட்டோம். பாப்பாவும் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டா சமைக்கிறத பார்க்க. சிக்கனுக்கான மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. புதினா மல்லி கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சிக்கனை கொட்டி நல்லா ட்ரை ஆகி நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம். நாட்டுக்கோழி தானே வேக லேட்டாகுமே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம். நல்லா வேகிற வரைக்கும். நாட்டுக்கோழி உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக குழம்பும் நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பசங்க எல்லாருமே சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்களா டாடா பை பாய்.